ஹே காய்ஸ், தேங்க்ஸ் வாரியர். நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ சீரிஸோட 4வது வீடியோ இது. ஸோ மொதல் வீடியோ பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதுமானது. ஸோ ஓகே, நம்ம ரெஸ்ட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பற்றி பார்க்க மணியை பற்றின சில டிப்ஸ் நான் எப்பவும் போல கொடுத்துட்றேன். உங்கள்கிட்ட காசு இல்லை, நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. அந்த காசு இல்லாத நேரம் நம்ம கையில் பாஸே இருக்காது, ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அந்த மாதிரியான டைம் தான் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும், உங்களுக்கு நிறைய டிசிப்ளினை கொடுக்கும். நம்ம காசு நம்ம கையில் இல்லாத காரணம் நம்ம டிசிப்ளின் இல்லை, உண்மை தான். நம்ம டிசிப்ளினாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கையில் காசு நிற்கும். ஃபினான்ஷியலி, மென்டலி, ஃபிசிக்கலி நம்ம டிசிப்ளினாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்மகிட்ட காசு இருக்கும். பட் டிசிப்ளின் இல்லாதனால தான் நம்மகிட்ட காசு இல்லை. ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியான காலங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். நம்ம எதுலலாம் லேக் ஆகுறோம், நம்ம எதுலலாம் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கோம், எப்படினாலும் செலவு பண்ணுறது, கண்டது சாப்பிட்றது, தூங்குறது, செல்லு பார்க்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நெருக்கடியான காலத்தில் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள கற்றுக்கணும். ஐயோ! என்ட்ட காசே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறத விட்டுட்டு, எதனால் என்ட்ட காசு இல்லை, எதனால் மத்தவங்ககிட்ட காசு இருக்குங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே, ஓகே, உங்களுக்கு என்னங்கிறது புரிய வரும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க. பணம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, காலைல 20 வயசுலேருந்து ஒரு 45, 50 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வேலை பார்க்குறோம். 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஆவரேஜா வேலை பார்க்குறீங்க. பட் அந்த வேலை பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா, நீங்க அவ்வளோ எனர்ஜிய போடுறீங்க. அந்த எனர்ஜிலாம் எதுக்கு போகுதுன்னா காசு. ஸோ பணங்கிறது உங்களோட எனர்ஜி தான், சரிங்களா? அந்த எனர்ஜிக்கு தான் நீங்க காலைல 9 மணிலேருந்து நைட் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்குறீங்க. உங்க லைஃபோட பாதி பகுதி தர்றீங்க. நீங்க போய் ஒரு கடைக்கு போய் ஒரு செல்லு வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு உணவு வாங்குறீங்க, ஒரு ஜூஸ் வாங்குனா கூட அதில நீங்க குடுக்குறது உங்க எனர்ஜிய தான் குடுக்குறீங்க. அத மறந்து வச்சுரணும். ஸோ ஓகே, இப்ப நம்ம எனர்ஜிய சேவ் பண்ண என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, உங்களோட எனர்ஜிய வச்சு நீங்க உருவாக்குற பணம், அதோட எனர்ஜில தானா தன்ன உருவாக்கிக்கிடும். உங்க எனர்ஜிய மிச்சம் பண்ணி குடுத்துரும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். பணத்துக்கும் எனர்ஜிக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஸோ நீங்க பணத்த ஒரு பிசிக்கல் ஃபார்மா பார்க்காம, அது ஒரு எமோஷனல் ஃபார்மாவும் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. பணத்த சில பேர் ஊதாரித்தனமா செலவு பண்ண நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் பணத்துக்கு குடுக்கக்கூடிய நீங்க ரெஸ்பெக்ட்ட குடுக்கணும். பணத்த மடிச்சு போடுறது, தூக்கி போடுறது, பைக்குள்ள அப்படியே வைக்கிறது, அழுக்கா வச்சுக்கிறது, அந்த மாரிலாம் இல்லாம பணத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் குடுங்க. உங்கள்ட்ட இருக்கிற பணத்த ஃபர்ஸ்ட்டு மதிங்க. அப்படி மதிச்சாலே நீங்க பணத்த கொஞ்சம் டிசிப்ளினா செலவு பண்ணுவீங்க. ஓகே, இந்த காச நான் இதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம், இதுக்கே செலவு பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாரி காச கொஞ்சம் புனிதமா பாருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க கஞ்சப்பட்டு இருக்கணும்னு சொல்ல வரல. காச கொஞ்சம் புனிதமா பாருங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு டிசிப்ளின் வந்துரும். காசு உங்ககிட்ட தானா நிக்கும். ஸோ ஓகேவா? நம்ம எந்த ஒரு விஷயத்த நெனச்சுட்டு உருப்படியா மன நிம்மதியோட பண்றோமோ, அந்த விஷயம் கண்டிப்பா நம்மள தேடி வரும். ஸோ பணமும் அப்படிதான். நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க. ஓகே, என்னடா காசு இது? காசு தான்டா நம்ம வாழ்க்கை இப்படி போச்சு. நீங்க அந்த காசு மேல வெறுப்புல இருப்பீங்க. அது வெறுப்புல இருக்காம அந்த காச லவ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்கள திரும்பி லவ் பண்ணும். இதான் நான் கத்துக்கிட்டது. கண்டிப்பா இத உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும்னு ஆசைப்படுறேன். பணத்துக்கு இருக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது உங்க எனர்ஜிய மிச்சப்படுத்துறதுக்காக தான் பணம் இருக்குது. ஸோ நீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. உங்க எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணி பணம் வாங்குறீங்க. அந்த பணத்த வச்சு உங்க எனர்ஜியால குடுத்தா ஒரு பொருள வாங்குறீங்க. பட் அப்படி இல்லாம காசு உங்களுக்காக வேலை பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதோட எனர்ஜில தானா தன்ன உருவாக்கிடும். உங்களோட எனர்ஜிய மிச்சப்படுத்தி குடுத்துரும். இப்படி பவர்ஃபுல்லான எனர்ஜி, அந்த பவர்ஃபுல்லான பவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி. பட் அந்த மணிக்கு குடுக்கக்கூடிய நாலேட்ஜ் உங்ககிட்ட இருக்கா? அந்த மணிய ஹேண்டில் பண்ற அளவுக்கு நாலேட்ஜ் நம்மகிட்ட இருக்கா? பட் அந்த மணிய ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஃபைனான்சியல் நாலேட்ஜ், அந்த இண்டிபெண்டன்ஸ் நம்மட்ட இருக்கா? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். ஸோ மணி இஸ் த மோஸ்ட் இம்பார்டன்ட் திங். இத நான் பல வீடியோல சொல்லிட்டேன். பட் அந்த பணத்த சேமிக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பணத்த கையாளுறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கத்துக்கோங்க. ஒருத்தன்கிட்ட ஏன் பணம் இருக்கு? என்கிட்ட ஏன் பணம் இல்ல? அப்படின்னு பாருங்க. நம்ம ஊதாரித்தனமா செலவு பண்ற செலவுகளா இருக்கட்டும், பகட்டுக்காக, இல்ல நமக்கு இருக்கிற அடிக்ஷனுக்காக செலவு பண்ற செலவுகளா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம தயவு செஞ்சு குறைச்சீங்கனாலே, நீங்க பணத்த மதிப்பா செலவு பண்ணும்போது, அந்த பணம் உங்கள மதிப்பா வச்சுக்கிடும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ஸோ அந்த பணத்த டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்க பணத்த பார்த்துக்கிட்டா, பணம் உங்கள பார்த்துக்கும். இதான் நான் கத்துக்கிட்டது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. இப்ப என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, சைடு உங்களுக்கு எதுக்குள்ள போடுறேன்னு பார்த்தா தெரியும். ஆ ஒரு பெரிய அளவு மாற்றம்ல இந்த வாரம் இன்வெஸ்ட்டே பண்ணல, உண்ம தான். பட் ஆனாலுமே நான் ஹேப்பியா தாங்க இருக்கேன். பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏப்ரல் மாதம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கு மொத்தமே ரூ. 2 தான் வந்துருச்சு. பட் இப்ப எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 2 ரூ. 3 வர அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வளர்ந்துருக்கு. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டோட தொடக்கத்தில இருக்கேன். இன்னும் ரொம்ப தூரம் போணும் எனக்கு தெரியுது. பட் நான் தொடக்கத்தில இருக்கேன்னு ஃபீல் பண்றேன். கண்டிப்பா இந்த வாரம் ஒரு 3 நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணாலுமே கண்டிப்பா ஒரு கிரெடிட் பில்லே சேவ் பண்ணுவேன். அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்குள்ள என் காச கொண்டு போயிட்டாலே போதும். அது தானா தன்ன பெருக்கிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னையும் காப்பாத்துங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ இட்ஸ் எ லாங் ஜர்னி. இது போர் அடிக்கலாம். பட் இது இப்படி தான் போகும் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்புட்ன்னா, ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஒரு எஃப்டியோ இல்லன்னா சிம்பிளா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இந்த மாரி கூட போடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இந்த மாரி கூட போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பணத்த நீங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டிசிப்ளினா வருஷக்கணக்குல சேமிச்சா தான் உங்களுக்கு பணத்தோட அரும தெரியும். ஸோ அப்ப அந்த பணம் மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். எனக்கு இன்னைக்கு போட்டு நாளைக்கே வேணும் அப்படின்னா நம்ம சூதாட்டம்னால அது வந்து இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கும் வேணும்னு சொல்லும். நாளைக்கே உங்க பணம் இருக்கிற பணத்தையும் எடுக்கும். ஸோ நீங்க அதையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஸோ பொறுமை தேவை, டிசிப்ளின் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட இன்ஃப்ளோவ அதிகப்படுத்தினாலே உங்களோட அவுட்ஃப்ளோவ கம்மி பண்ணுங்க. இதுதான் நம்ம பணத்த
சேமிக்கிறதுக்கான அழகான வழிகள் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது என்னோட வரலாறுல. ஸோ எப்பவுமே சொல்கிறேன், பணம் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நீங்க கடனாவும் பயன்படுத்தலாம், சொத்தாவும் பயன்படுத்தலாம். சும்மா ஏதோ பொருள வாங்கினேன், செலவழிச்சேன் அப்படின்னு சொல்லி குடுக்காம, அத நீங்க சொத்தா பயன்படுத்தி அந்த காசு உங்களுக்காண்டி வேலை செய்யணும். நீங்க காசுக்காண்டி கஷ்டப்பட்டு நாயா பாயா வேலை செய்றீங்க. பட் அந்த காசு உங்களுக்காக வேலை செஞ்சா, அதோட மதிப்பே வேறங்க. நீங்க காசுக்காக வேலை செய்றவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. பட் காசு உங்களுக்கு வேலை செஞ்சா உங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீங்க ஒரு முதலாளியாவோ, நல்ல பெரிய வீட்ல நல்லா பெரிய பங்களாவோட வசதியா வாழணும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்றேன். தயவு செஞ்சு காச சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. சேவ் பண்றேன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கானேன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் அது நான் சொல்றது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது. பின்னாட்கள்ல தான் புரிய வரும். நம்ம அன்னைக்கே 4 காசு சேர்த்து வச்சிருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாரி நீங்க பின்னால ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி இல்லாம இருக்கிறது உங்களுக்கு தயவு செஞ்சு சொல்றேன். கஞ்சப்பட்டுலாம் நீங்க இருக்க வேணாம். கஞ்சப்பட்டு இருக்கவே வேணாம். உங்ககிட்ட காசு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசுல கண்டிப்பா ஒரு ரூ. 1000 ரூ. 200 தானம் பண்ணுங்க. தப்பே கிடையாது. உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செய்யுங்க. என்னடா எனக்கே வழி இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு 100, 200 முடிச்சாலும் நீங்க கண்டிப்பா செய்யலாம். ஒரு 500, 1000 சாப்பாடு வாங்கி குடுத்தாலும் சரிதான் இல்லாதவங்களுக்கு. ஸோ அந்த மாரி ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம இறக்கி இறக்கி தான் ஏணியில தண்ணி ஊறுங்கிற மாரி கண்டிப்பா நம்ம அந்த அந்த சிஸ்டம பத்தி நீங்க கரெக்ட்டா ஒரு பாசிட்டிவா வச்சீங்கனாலே பணம் கண்டிப்பா பாசிட்டிவா உங்கள தேடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லங்க. காலையில எந்திச்சு எனக்காக நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அதுக்கே ஒரு வேல்யூ பவர் இருக்குங்க. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் டெய்லியும் காலையில சொல்றேன். உண்மையாலே சொல்றேன். அது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் குடுக்குது. அத நீங்க ஒத்துப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம இதே மாரி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் நம்ம அத பத்தி பேசுறத விட்டுட்டு சேவிங்ஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத நீங்க பண்ணுவீங்க. பண்ணிட்டு என்ட்ட சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆ நான் பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில சேல்ஸ் எம்ப்ளாயியா வேலை செய்றேன். ஸோ உங்க வீட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வேணும்னு வச்சுக்கோங்க அப்படின்னா, நான் அத விட பெஸ்ட்டான பொருளா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சேவைய குடுக்க முடியும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஜிஎஸ்டி பில்லு, கம்பெனி பில்லு தான் அடிப்பேன். நீங்க அத பத்திலாம் செகண்ட் ஹேண்டோ இல்லன்னா ஏதாவது ஆ கோல்மால் வேலை பார்க்குறவங்க அந்த மாரிலாம் நீங்க நினைக்க வேணாம். நான் ஒரு சஸ்டியா ஒரு ஸ்டாஃப் ஒரு ஏஜென்சிஸ்ல வேலை பார்க்குறேன். அதுதான் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லோட கரெக்ட்டா பில்லு எல்லாமே டெலிவரி கம்பெனிக்காரனே டெக்னீஷியனே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ஃப்ரீயா பண்ணி குடுப்பாங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வேணும், இல்ல இன்னும் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட தமிழ்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்லயும் நீங்க ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். அது அப்படியும் இல்ல அப்படின்னா businesstamils@gmail.com மெயிலுக்கு நீங்க மெயில் போட்டு நீங்க என்கிட்ட எப்பனாலும் கான்டாக்ட்ல இருக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ்.